இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? பார்க்கறது எல்லாம் அழகுன்னு பார்க்குறோம். பார்க்கறது எல்லாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது கர்த்தர் சித்தமா தேவ சித்தமா அப்படிலாம் கிடையாது. அதை நீங்கள் பெண்ணை தேர்வு பண்ணாலும், கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு காரியங்களை பார்க்குறதோ இல்லை ஒரு காரியத்தை வாங்கணும்னு நினச்சா கூட பார்க்கறது எல்லாமே அழகாய்த்தான் காணப்படும். ஏன்னா உலகத்தோட காரியம் அப்படிதான். உலகம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உலகம் மாயையானதான் காட்டும். மாயை எப்பவுமே அழகா இருக்கும். மாயை எப்பவுமே எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அதை என்ன சொல்றது, ரசிக்கிற மாதிரி இருக்கும், எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும், ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அதுதான் எப்படி மாயை. கர்த்தர் வைத்திருக்கிற பாதை கொஞ்சம் சோகமா தான் தெரியும். அட இது கர்த்தர் உண்மையா நமக்கு கொடுத்தாரா? ஆனா இன்னொரு ஆப்ஷன் எப்படிதான் இருக்கும், செமையா இருக்கும். அதாவது உங்களுக்கு எல்லாமே அதுல கிடைக்கும். ஆனா அது என்னது? உலகத்தின் அழகு. உலகத்தின் மாயை எப்பொழுதுமே ஒரு அழகாக தான் வரும். கண்களுக்கு முன்பாக நான் சொல்றேன், உலகத்தின் காரியங்கள் உங்களை ரொம்ப ப்ளீஸ் பண்ண வைக்கும். உங்களை எப்படி சொல்றது, அது எப்படியாவது அதை நம்ம செஞ்சிடணும்னு நினைக்கிறது தான் உலகத்தின் காரியம். கர்த்தரின் வழியோ திட்டம் எப்படி இருக்கும்னா அதுக்கு ரிவர்ஸா இருக்கும். எப்படி இருக்கும்? கண்டிப்பா பிடிக்காது, கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அதை செய்யணும்னு தோணாது, அதை எடுத்துக்கொள்ளணும்னு தோணாது. ஏன்னா அது கர்த்தரின் திட்டம். கர்த்தருடைய ஆவி உங்க மேல இல்லைன்னா நீங்க நீங்க என்ன சொல்றது, வேடிக்கை பொருளாக பார்க்கப்படுவீங்க. உலகத்துல எப்படி என்கிட்ட எல்லாமே இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, இல்ல இதுவே கொஞ்சம் குறையா இருக்குது, ஆனா எல்லாமே இருக்கு. கர்த்தருடைய ஆவி உன் மேல இல்லைன்னா வேடிக்கை பொருளாக பார்க்கப்படுவீங்க.